ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் எங்களோட ஃபர்ஸ்ட் vlog பார்க்க போகிறீங்க. ப்ளீஸ் கீப் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னாக்க எங்களோட குட்டி vlog பார்க்க போகிறீங்க. வீக்கெண்ட் vlog. ஃப்ரைடே மூவி நைட் தான் எங்களுக்கு வீக்கெண்ட் ஆனாலே. அண்ட் தென் பார்த்திங்கன்னா எப்போயாச்சும் தான், ரொம்ப ரெகுலராக தான் நாங்கள் ஃப்ரைடே மூவிஸ் வருதான்னு பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த வாட்டி தாய்க்கிழவி ஹாட்ஸ்டாரில் இருந்துச்சு. சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எப்பயாச்சும் தான் இப்போலாம் ஓடிடியில் நல்ல படம் வருதுன்றனால சரி ஓகே நம்ம பார்க்கலான்னு சொல்லி டிசைட் பண்ணி ரூமில் எல்லாம் செட் பண்ணிட்டோம். செட் பண்ணிவிட்டு என் பொண்ணு மட்டும் சொல்லிகிட்டு இருந்தா, நான் தாய்க்கிழவி ஃபுல்லாக பார்த்துட்டு தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சின்னது என்னன்னா போய் உட்காந்து அதை அங்கே எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அங்கே போய் ஓடிட்டு வந்துட்டு இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துச்சு. அதை அவங்க தூக்கிட்டு இங்கே போட்டாங்க. ஸோ லைட் ஆஃப் பண்ணிட்டோம். லைட் ஆஃப் பண்ணிட்டு படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு பண்ணாக்கா சின்னது சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு கொஞ்சம் நேரம். அதனால் லைட் லேட்டாக ஆஃப் பண்ணோம் ஒரு 5 minutes கழிச்சு. ஸோ பார்த்திங்கன்னா டைட்டில் தாய்க்கிழவி போட்டாங்க. தாய்க்கிழவி போட்டு ஒரு 1/2 hour தான் அவள் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். என் பொண்ணு தூங்கிட்டான். நாங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ஃபுல்லாக பார்க்கல, ஒரு 2.5 hours ஒரு 1.5 hours தான் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு 1.5 hours 1.5 hours பார்த்துருப்போம். ஸோ நாங்களும் படுத்து தூங்கிட்டோம். சின்னது கொஞ்சம் நேரம் எங்களை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு உருண்டுட்டு வந்துட்டு இருந்துச்சு. அதுவும் தூங்கிடுச்சு. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னாக்கா சின்னது என் கூடயே சேர்ந்து சீக்கிரம் எழுந்திரிச்சிருச்சு. ஏன்னா நாங்கள் அடுத்த நாள் என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா, இங்கே எங்களை குட்டியாக ஸ்விம்மிங் பூலுக்கு ஸ்பேஸ் விட்டுருந்தோம். ஸோ அந்த இடத்துல க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு, சரி சம்மர் தான் ஆரம்பிச்சிருச்சே, அதனால் பிள்ளைங்களுக்கு ஒரு 1 day or 2 days சம்மர் லீவில் இது ரெடி பண்ணி பூல் மாதிரி, ஸ்விம்மிங் பூல் மாதிரி ரெடி பண்ணி விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். சரின்னா அவங்களும் அந்த வேலையை பார்த்தாங்க. என் குட்டியும் போய் அங்கே தண்ணி ஊற்றிட்டு இருந்துச்சு. நான் போய் கீழே கிச்சனில் டீ போட்டுட்டு பால் ஒரு பக்கம் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு தென் காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாசிப்பருப்பு போட்டு வறுத்துட்டு பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். ஸோ பொங்கல் வச்சுட்டு ஸ்வீட் பொங்கல் கொஞ்சம் வெண்பொங்கல் கொஞ்சம் வைக்கலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு நான் அதை செய்ய ஆரம்பித்தேன். அப்படி கொஞ்சம் டீ கொதிச்சு முடித்தோடனே டீயை வடிகட்டி அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு அண்ட் தென் பொங்கல் வேலைக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். வீக்கெண்ட்னாலே மார்னிங் நம்மளுக்கு சீக்கிரமாக எந்திரிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. இருந்தாலும் சரி இந்த ஸ்விம்மிங் பூலுக்காண்டி நாங்கள் சீக்கிரமாக எழுந்திரிச்சு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். சம்மர் லீவ் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. சரின்னு பொங்கல் ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பொங்கலை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு சாப்பாடுலாம் சட்னிலாம் அரைச்சி கொடுத்துட்டு பிள்ளைங்களையும் சாப்பாடு சாப்பிட வச்சிடறேன் அவங்கள. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் ஊட்டி விட்டுட்டே ஒரு சைடு அவங்களும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சு எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு நாங்கள் ஸ்விம்மிங் பூல் ரெடியாக இருந்துச்சு தண்ணி விட்டதில். ஸோ அதனால் நாங்கள் சரி ஃபஸ்ட்டு பெரிய பாப்பாவை மட்டும் கூப்பிட்டு போனோம். சின்னது தூங்கிருச்சு. அதனால் இவன் மட்டும் போய் விளையாட ஆரம்பித்தா ஸ்டார்டிங்கில் காலையில். சரின்னு சொல்லிட்டு நாங்களும் கொஞ்சம் நேரம் அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா சின்னது வந்துச்சுன்னா 2 பேருக்கும் போட்டியாக இருக்குது. என் கூட நீ பண்ண மாட்டேற, அவள் கூட மட்டும்தான் என்ஜாய் பண்ணுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அவள் கூட கொஞ்சம் நேரம் தனியாக ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவளை தூங்கிட்டா. அவள் எப்பவும் காலையில் தூங்கிடுவா ஒரு 11 o'clock 11:30. ஸோ அதனால் அவளை தூங்க வச்சு நாங்கள் கொஞ்சம் நேரம் இவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு விளையாண்டுட்டு ஸோ நாங்களும் என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கு இப்போ தான் நாங்கள் இந்த ஸ்விம்மிங் பூலே தண்ணி ஊற்றி விளையாடுறோம். நல்லா இருந்துச்சு இந்த சம்மர் லீவுக்கு. சுகைனா நல்லா என்ஜாய் பண்ணா பார்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவள் எந்திரிச்சா சின்னவளும். ஸோ சின்னவளையும் கூட்டிகிட்டு இவளுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டு அவளுக்கும் ட்ரெஸ் பண்ணி விட்டு வேறு ட்ரெஸ் போட்டு விட்டு அதை நனைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவளையும் கூப்பிட்டு சுகைனாவையும் ரிஃபானாவையும் விளையாட வச்சோம். ஜாலியாக இருந்துச்சு. 2 பேரும் அவ்வளோ என்ஜாய்மெண்ட். சின்னது தான் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அவளுக்கு எப்போவுமே குளிக்க போனால் கூட தண்ணியிலேருந்து வெளியே வர மாட்டாள். அவ்வளோவா என்ன சொல்கிறது, தண்ணினா அப்படி பிடிக்கும் அவளுக்கு. தண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுவாள் அவள். வாட்டர் ஃபால்ஸு நாங்கள் ஒகேனக்கல் போயிருந்தோம் லாஸ்ட்டு இயரில் எங்களுக்கு ட்ரிப்பு. அப்போ ஒரு 8 months பேபியோ 9 months பேபியோ தான். ஆனால் அவள் அந்த டைம்லேயே ஃபால்ஸ்னாலே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ஜாலியாக விளையாடுவாள் தண்ணியில். அதனால அவளுக்கு இதை பார்த்தோன்னே அவ்வளோ குஷியாகி பாருங்கள், அந்த ஒரு பாட்டு வரும்ல, இந்த ரம்சம்சம் பாட்டு, அந்த பாட்டை அதை பாடிட்டு ரைம்ஸ் பாடிட்டு ஆடிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு ஒரே குஷி தான் அந்த அம்மா. அவளை இங்கேருந்து இந்த ஸ்விம்மிங் பூல்லேருந்து வெளியில் வர வைக்கிறதுக்குள்ளே நாங்கள் ஒரு வழி ஆகிட்டோம். தண்ணியை ஃபுல்லாக அந்த தண்ணி விளையாண்டுட்டே இருந்தாங்க. தண்ணியை காலி பண்ணி விட்டதுக்கப்புறம் தான் மேலேயே ஏறினாங்க. அந்த தண்ணியை நாங்கள் திறந்து விட்டுட்டோம். சைடில் கூப்பிட்டு பார்த்தோம், வரல. அதனால சைடில் திறந்து விட்டுட்டோம். தண்ணி இல்லைன்னொடனே மேலே ஏறிட்டாங்க 2 பேரும்.
ஒரே ஹாப்பியாக தான் போச்சு இந்த வீக்கெண்ட்.